ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து நிஃபா. நான் தான் உங்கள் நீட்டிக்ஸ் அகாடமியோட ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நியூட்டனின் ஈர்ப்பு விதி அதுதான் இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் கிராவிடேஷன் அப்படின்னா என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கிராவிடேஷன் அதாவது புவி ஈர்ப்பு அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லா வந்துட்டு நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். ஓகேவா? ஸோ புவி ஈர்ப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவே எப்படி இருக்குன்னா ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இந்த உலகம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி தானே? இந்த பூமி எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குது. ஸோ இந்த பூமி நம்ம சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? பூமி வந்துட்டு அதோட ஆக்சிஸில் அது என்ன செய்யுது? சுற்றுது, ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஸோ இந்த எர்த்து வந்துட்டு ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா ஏன் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியல? இப்போ பூமி சுற்றுதுன்னா அஃப்கோர்ஸ் நம்மவும் என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி சுற்றிட்டே இருந்திருக்கணும். அப்படி தானே? பட் நம்ம சுற்றிட்டா இருக்கோம் இல்லை, நம்ம ஒரு இடத்துல ஸ்டெடியாக இருக்கிறோம். அப்படி தானே? அந்த இரவு பகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுனால மட்டும்தான் நமக்கு தெரியுது பூமி சுற்றுது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பூமி வந்துட்டு சூரியனையும் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே சுற்றிட்டு என்ன பண்ணுது? சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கிறது. ஸோ அது சூரியனை சுற்றுது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷங்கள் அந்த 365 நாட்கள் தள்ளி போகும்போது நமக்கு தெரியுது ஒரு வாட்டி பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வந்திருக்கு அப்படிங்கிறது. மற்ற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு அதை ஃபீல் பண்ண முடியாது. நமக்கு பூமி சுற்றுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை, உணர முடியாது. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு என்னன்னா ஆன்சர் என்னன்னா இந்த கிராவிடேஷன் தான். ஓகேவா? அதாவது ஈர்ப்பு, புவி ஈர்ப்பு. ஸோ இந்த கிராவிடேஷன், புவி ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஓகேவா? ஐசக் நியூட்டன். இந்த ஐசக் நியூட்டனுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா கோப்பர்னிக்கஸ். இந்த கோப்பர்னிக்கஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன் சென்டர்ல இருக்கு, நடுவில் இருக்கு, மற்ற கோள்கள் எல்லாம் என்ன செய்யுது? சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சன் வந்துட்டு சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி மற்ற எல்லா கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கெப்லர் அப்படின்ட்டு ஒருத்தர் வராங்க. அந்த கெப்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னாங்க? சூரியன் நடுவில் இருக்கு, மற்ற கோள்கள் எல்லாம் சூரியனை சுத்தி வருது அப்படின்ட்டு. இந்த கெப்லர் என்ன சொல்றாங்கன்னா சூரியன் நடுவில் தான் இருக்குது, ஆனால் மற்ற கோள்கள் எல்லாம் சூரியன் எப்படி சுத்துதுன்னா நீள்வட்ட பாதையில சுத்துது, அதாவது எலிப்டிக்கல் பாத்துல நீள்வட்ட பாதையில சுத்தி வருது அப்படிங்கிறத கெப்லர் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு ஏன் இந்த கோள்கள் இந்த சூரியனை சுத்துது, எதனால சுத்துது அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அதுக்கான பதிலை நமக்கு தந்தது தான் யாருன்னா ஐசக் நியூட்டன். ஓகேவா? ஏன் இது அப்படி சுத்துதுன்னா சூரியனோட ஈர்ப்பு விசை, அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் இந்த பிளானட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சூரியனை இந்த நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எப்படி வந்துட்டு நியூட்டன் இந்த கிராவிட்டியை கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டான கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு நாளைக்கு நியூட்டன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? மரத்து மேலே இருந்து அது என்னது? ஒரு ஆப்பிள் ட்ரீ, ஆப்பிள் மரம். ஓகேவா? அதுல இருந்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அது வந்துட்டு யோசிக்கிறாங்க நியூட்டன், எப்படி ஏன் இந்த ஆப்பிள் வந்து மேலே போகாமல் கீழே வந்துச்சு? நார்மலாக நமக்குமே ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தானே? இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம மேலே போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நான் என்ன பண்ணுறேன்? தூக்கி மேலே போடுறேன். மேலே போட்டால் என்ன நடக்கும்? மறுபடிக்கும் அது என்ன செய்யுது? அப்படியே கீழே வருது. அப்படி தானே? ஸோ எந்த ஒரு பொருளுமே நம்ம மேலே தூக்கி போடும்போது அது என்ன செய்யுது? கீழே வருது. அதே மாதிரி தான் அன்னைக்கு நியூட்டன் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போதும் அந்த ஆப்பிள் என்ன செஞ்சிச்சு? மேலே போகாமல் அந்த மரத்துல இருந்து என்ன பண்ணுதான்? கீழே வந்துச்சான். ஓகேவா? அப்போ நியூட்டனுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு என்னது கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம்.
ஏன் இந்த ஆப்பிள் வந்துட்டு மேலே போகலை, எதனால இது கீழே வந்துச்சு? சப்போஸ் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நீட்டாக படுத்து தூங்கியிருப்போம். பட் நியூட்டன் என்ன பண்ணல, அப்படி பண்ணல. ஸோ ஏன் அது மேலே போகாமல் கீழே வந்துச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் அது எந்த பொருளுமே என்ன செய்யலை, மேலே போகாமல் பூமியை நோக்கி கீழே மாதிரி வருது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிராவிடேஷன் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, அதாவது ஒரு ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபோர்ஸை வந்துட்டு நான் புவி ஈர்ப்பு விசை இருக்குன்னு சும்மா வாயால் சொன்னால் நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எதுக்குமே என்ன வேணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும், அப்படி தானே? ஸோ அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதியை நியூட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, Newton's law of gravitation states that a particle of mass m1 attracts and any other particle of mass m2 in the universe with an attractive force. இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன செய்யுதான், மற்ற பொருளை என்ன செய்யும்னா ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 திங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு செல்லோ டேப் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 திங்ஸுமே என்ன செய்யும்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, இதுக்கும் ஒரு மாஸ் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க 2 பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் m1 and m2. இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்கா, இதோட மாஸ், அதோட நிறை, மாஸ்ன்னு என்னது, அதோட நிறை. இதை நான் m1ன்னு வச்சுக்கிறேன், இதோட நிறைய நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், m2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுமே என்ன செய்யும்னு சொல்கிறாங்க, ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணும். நம்ம நியூட்டனோட 3rd லாயில் படிச்சிருப்போம், F12 = F21. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அதே ஈக்குவல் ஃபோர்ஸை செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கேயும் நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன செய்யும், ஒரு ஈர்ப்பு விசைக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம்னா 2 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ், இந்த விசை வந்துட்டு எப்படி இருக்கும்னா, the strength of the force of attraction was found to be directly proportional to the product of their masses and is inversely proportional to the square of the distance between them. அதாவது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா, F is directly proportional to the product of the masses. Product என்னது, multiplication. So 2 மாஸ் இருக்கு, m1 m2 divided by, அதாவது directly proportional to the product of the masses and inversely proportional. inversely நாலே தலைகீழா, அப்ப கீழே வந்துரும். ஓகேவா? divided by square of the distance. 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, இதோட மாஸ் m1 ன்னு வச்சுக்கோங்க, இதோட மாஸ் m2 வச்சுக்கோங்க. நம்ம இங்க 2 ஆப்ஜெக்ட் எடுத்தோம்ல, இது m1, இது m2. இந்த ரெண்டையும் நான் இப்போ தனித்தனியாக தானே வச்சிருக்கேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா r அப்படின்னு எடுத்துருக்கேன். இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோவே தான். 2 மாஸ் எடுத்திருக்கோம், ரெண்டையும் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன், அதோட டிஸ்டன்ஸை நான் rன்னு எடுக்கிறேன். ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ். 2 மாஸோட ப்ராடக்ட் பெருக்கம் m1 m2 டிவைடட் பை அதோட டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரத்தில் அது வச்சுருக்கோம், நம்ம rங்கிற தூரத்தில் வச்சுருக்கோம், அந்த டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர். ஓகேவா? தேர்ஃபோர் F இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கிறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன். என்ன கான்ஸ்டன்ட்? G, கேபிட்டல் G. ஓகேவா? G into m1 m2 divided by r square. இந்த Gயை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ என்னன்னா 6.67 into 10 to the power minus 11 Newton meter square. to the power minus 11 Newton meter square kg power minus 2. ஓகேவா? the value of universal gravitation constant. இப்போ எஃப்ல இருந்து என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கிறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வரேன். அந்த கான்ஸ்டண்ட்டை நான் ஜின்னு வச்சுக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது, என்னோட கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு. அதோட வேல்யூ எவ்வளோனா 6.67 into 10 power minus 11 Newton meter square kg power minus 2.
ஓகேவா? இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் 2 மாஸ் எடுத்திருக்கேன் அப்படி தானே. இந்த மாஸ் வந்துட்டு எனக்கு எங்கே இருக்குது? நியூமரேட்டர். இதை பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்குது அப்படி தானே. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது, அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எனக்கு இங்கே ஃபோர்ஸ் அதிகமாகணும்னா இந்த 2 மாஸும் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா கம்மியாக இருக்கணும். இந்த 2 மாஸும் ரொம்ப தூரத்தில் இப்படி இருக்கும்போது என்ன செய்யாது? அட்ராக்ட் ஆகாது. பக்கத்தில் இருக்கும்போது தான், அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு குறையும் போது தான் அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த லாவில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. ஓகேவா? இப்போ எர்த்துலேருந்து நம்ம நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மேலே தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி தூக்கி போடும்போது மறுபடியும் அது என்ன செய்யுது? கீழே வருது. அதுவே நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம். எக்ஸாம்பிள் ராக்கெட்டு. அது என்ன செய்யுது? மேலே லான்ச் பண்ணும்போது பூமியை விட்டு, நம்மளோட எர்த்தோட அந்த அட்மாஸ்பியரை விட்டு அது என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். ஓகேவா? அப்போ ரொம்ப தூரம் போகும்போது ஈர்ப்பு விசை இருக்காது. அது என்ன செய்யும்? பூமியை விட்டு அப்படியே என்ன செஞ்சிடும்னா வெளியே போயிடும். ஸோ இதுதான் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். அப்போ நமக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கணும்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும், குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வேல்யூ, இந்த வேல்யூவை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. G is equal to 6.67 into 10 to the power minus 11. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ப்ராப்ளம்க்கு முக்கியமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் எல்லா கிளாஸஸும் வந்துட்டு சொல்லித்தர போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு இதே மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் அதையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் 1 hour வீடியோ அனுப்புகிறோம்ல, அந்த 1 hour வீடியோ நல்லா பாருங்கள், உட்காந்துக்கிட்டு நல்லா படியுங்க. என்னென்ன நாங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.